எட்டு எட்டு கால் பூச்சி 2 நாள் தலைவலின்னு சொன்னியே, எப்படி இருக்கு? என்னத்தக்கா சொல்ல, தலைவலி குணாவே இல்லை. வீட்டிலே இருந்தா தலைவலி எப்படி குணாவும்? நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போ. ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த ஸ்கேன் எடு, இந்த ஸ்கேன் எடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஸ்கேன் எல்லாம் எடுக்க விருப்பம் இல்லக்கா. டி இப்போ உள்ள நோயலை நம்ம கூகுளில் போட்டு பார்த்தாலே தெரியும். நான் அப்படி எத்தனை நோயலை கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? அக்கா சொல்றீங்க, கூகுளில் பார்த்தா அது சொல்லுமா என்ன நோயின்னு? நோயை மட்டுமா சொல்லும், நோய்க்கு மருந்து என்னன்னு சொல்லும். அப்ப காசு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாமா? ஒன்ன மாதிரி விவரம் இல்லாதவங்க தான் காசு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போறது. நான் எல்லா மருந்தும் கூகுளில் பார்த்து தான் அப்பா போடுவேன். அப்படி என்ன மருந்தக்கா போட்டீங்க? எட்டி, எனக்கு ஒரே இடுப்பு வலி, குறுக்கு வலி, எல்லா வலியுமா இருந்தது. நீங்க கூட சொன்னீங்களே ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன்னு. எட்டி ஆமாம், ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த டாக்டரு என்கிட்ட இந்த பணம் பிடுங்க சொல்கிறான். உங்களுக்கு கிட்னியில் கல் இருக்குன்னு சொல்லியாம்பிட்டி. ஐயோ அக்கா, என்னது கிட்னியில் கல் இருக்கா? இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கீங்க. டீ அறிவு கட்ட 8 கால் பூச்சி, கிட்னியில் எப்படி டீ கல் வரும்? நான் என்ன கல்லை தூக்கி விழுங்கவா செஞ்சேன் கிட்னியில் கல் வர்றதுக்கு? என்னத்த சொல்லுது இந்த அக்கா? நான் என்ன கல்லை தூக்கி விழுங்காட்டி செஞ்சேன் கிட்னியில் கல் போகிறதுக்கு? நான் அரிசியை கூட நல்லா பாத்தி கழுவி அவிச்சு சாப்பிடுவோம் பிட்டி, ஒரு கல் அதில் இருக்காது. அப்புறம் எப்படி என்ன கிட்னியில் கல் வரும்? இப்போ நீ தின்னுற சோத்துல தான் கல் போய் உனக்கு கிட்னியில் இருக்கோ? அந்த டாக்டர்காரன் அப்போ பணம் பிடுங்குன்னு என்னென்ன கதை என்கிட்ட சொல்கிறான் நீ பாரு. கிட்னியில் கல் இருக்கு அது இருக்குன்னு. நான் கொஞ்சம் படித்தவளானால சரி. ஆமாம் ஆமாம், நீங்கள் நல்லா படிச்சிருக்குதீங்க, அதான் ரொம்ப விவரமாக பேசுகிறீங்க. பின்ன என்ன சும்மா லேஸில் ஏமாற்ற முடியுமா? நல்லா கிழிச்சிட்டு தான் வந்தேன். அப்போ டாக்டர் என்ன சொன்னார் அப்புறம்? கிட்னியில் கல் நிரம்பி இருக்கு, பழுத்திருக்கு, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் இப்படின்னு சொல்லி விட்டாரட்டி. ஓ, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன், நான் கூகுளில் போட்டு பார்த்தேன். அப்போ கூகுள் என்ன சொல்லிச்சுது? டூ எக்ஸசைஸ், இடுப்பு வலி போகன்னு போட்டிருந்துட்டி. அப்புறம் வயிற்று வலிக்கு என்ன போட்டிருந்தது? டீ எனக்கு லேசாக உடம்பு போட்டிருக்குல்ல, அதனால கொழுப்பு சதைன்னு போட்டிருந்தது. அதில் எக்ஸசைஸ் பண்ணாலே எல்லாம் சரியா போகுமா? அப்போ இனி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து சாப்பிடாம எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. ஏட்டி, டாக்டர் ஒரு படிப்பு படித்து மருந்து மட்டும்தான் டாக்டர் தெரியும். கூகுள் டீச்சருக்கு வேலையை பார்க்குது, டாக்டருக்கு வேலையை பார்க்குது. என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கூகுள் சொல்லுது. இப்போ நீ சொல்லு, டாக்டர் பெருசா கூகுள் பெருசா? நீங்க சொல்ற கணக்குப்படி கூகுள் தான் பெருசு. அதுதான் கூகுள் சொன்ன மாதிரி வாக்கிங் போலான்னு வந்தேன். அதான் எதாப்பெல்லாம் ஒன்ன பார்த்தேன். சரி, உனக்கு என்ன பண்ணதுன்னு சொல்லு, நான் கூகுளை பார்த்து சொல்றேன். அக்கா, நீங்க ஒரு கூகுள்கிட்டையும் எதையும் கேட்கண்டா, நானே பார்த்துக்கிறேன். இது என்ன, கூகுள் சொன்னப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்தப்புறம் வயர் நல்லா வலிக்குது. ஏன் மங்கம்மா, வயிற்றுலாம் இப்போ எப்படி இருக்கு? டாக்டர்கிட்ட போனேல, என்ன சொன்னாரு? டாக்டர் நம்மளை பயம் காட்டது கிட்னியில் கல்லுன்னு சொன்னார். நான் கூகுள்கிட்ட கேட்டேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் அறிவுக்கிட்ட மங்கம்மா, டாக்டர் கிட்னியில் கல்லுன்னு சொல்லி நீ கூகுள்கிட்ட போய் கேட்ட? ஐயோ, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் எங்கேயா கல் சாப்பிட்டேன் எனக்கு கிட்னியில் கல் வர்றதுக்கு? அப்படிதான் போய் சொல்கிறாருன்னா உனக்கும் அறிவு இல்லையா? அப்போ கல்லு சாப்பிட்டாதான் கிட்னியில் கல் வரும். இன்னும் நான் சாப்பிடாம எங்கேருந்து வந்து கல் கிட்னியில்? ஒழுங்கா டாக்டர் சொல்ற மெடிசனை ஃபாலோ பண்ணு. அவரு நம்மக்கிட்ட இந்த காசை பிடுங்கிறதுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ண சொல்றாரு. உன்னோட ஹெல்த் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு, உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்றோம். யோ, அறிவு கட்ட மனுஷா, நீ முதல் போய் ஸ்கேன் பண்ணு, உனக்கு மூளை இருக்கான்னு. நான் கல்லே திண்ணையிலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீ எப்படி கல் வந்தது? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இங்க பாரு, இது ஒன்று எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. ஐயோ, அதெல்லாம் நான் கூகுள்கிட்ட கேட்டாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போங்க. என்னது, கூகுள்கிட்ட கேட்டியா? ஆமாம், கூகுள் தான் சொல்லிச்சுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதா வலி தான், வாக்கிங் போனாலே சரியாயிரும். உங்ககிட்ட பேச பேச எனக்கு தலை வலி வந்து இன்னும் பண்ணி போல நான் போகிறேன்.
ஐயோ அப்பா, இது என்னடா வயிற்று வலி இவ்வளோ அதிகமாக இருக்கு. ஐயோ வலி தாங்க முடியலையே, யாராச்சும் வாங்க. அம்மா என்னாச்சு உங்களுக்கு? இனி ஹாஸ்பிட்டல் போனீங்களே, டாக்டர் என்ன சொன்னாரு? எட்டி அவர் பணம் பிடுங்கக்கு கிட்னியில் கல்லுன்னு சொல்லியாரட்டி. நான் கல் எங்கே இருந்தும் சாப்பிடலட்டி, அது எப்படி டீ வயிற்றுக்குள்ளே போவோம் கல்? ஏ காக்கா கொண்ட பாத்தியா, உங்கள் அம்மாவுக்கு அறிவை பாத்தியா? அதான் பட்டி நான் கூகுள்கிட்ட கேட்டேன். கூகுள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாக்கிங் போனாலே சரியாகும்னு சொல்லிச்சுது. இப்போ ஆனால் எனக்கு வயிறு நல்லா வலிக்குது டீ. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்குதுங்க? முதல்ல நம்ம கிட்னியில் அந்த கல்லில் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். உன்னை எதுக்கிட்டி நான் பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், நீயும் அந்த டாக்டர் மாதிரியே பேசிகிட்டு இருக்க. நீ ஒரு கை பிடி, கூகுள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நடந்து பார்ப்போம். உங்கள் அம்மா கறிக்க விவரத்தை பார்த்தியா? முதல் வண்டி பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுங்க. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஏட்டி யாரே கண்டிஷன் ஒஸ்ட்டாக இருக்குது? கையை பிடிச்சி என்ன கொஞ்சம் நடக்க வைப்பே மாட்டியா? இங்கே பாரு, கூகுள் எல்லாம் தேவைக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம உடல் ஆரோக்கியமான சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கூகுள்கிட்ட கேட்கக்கூடாது, புரியுதா? மரியாதையை டாக்டர்கிட்ட போய் பாரு, இல்லைன்னா உயிரை விட்டுறாத. ஆமாம்மா, எட்டுக்கால் பூச்சி ஆண்டி சொல்கிறது தான் கரெக்டு. நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்குதுங்க? வாங்கட்டி முட்டாள் கூட்டங்களா, நானே மெதுவாக எழும்பி நடக்கிறேன். நீ திருந்தாத ஜென்மம், என்னவோ பண்ணி தொலை, நான் கிளம்புறேன்.